இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. 7.5 சனியின் தாக்கத்தில் இருப்பதனால் உடலில் தான் அதிக முக்கியத்துவம். உடற்பயிற்சி, எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் வேண்டாம். அனுமனை பிடித்து கொள்வதும் அனுமன் சாலிசா கேட்பதும், அடிவயிறிலிருந்து எப்பொழுதும் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் வரைக்கும் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், பாதத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மேஷத்துக்கு முக்கியம். மற்றபடி உங்கள் வாழ்க்கையில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவோடு கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டு. பெரியவர்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது, இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது, பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து தகராறில் சிறிது கவனமாக இருப்பதும், யாரையும் நம்பாமல் இருப்பதும், உறவினர்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும் மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள், தேகாரோக்கியத்தில் இருந்ததெல்லாம் சரி செய்து கொள்வீர்கள். மருத்துவமனைக்கே செல்லாத மேஷராசிக்காரர்கள் கூட நீங்களாக சென்று உங்களை தயார்படுத்தி கொள்வீர்கள். அதே சமயம் ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் எதில் ஏற்படும் என்றால், தொழிலில் புரட்சிகள், உத்தியோகத்தில் மாற்றங்கள், படிப்பில் ஏற்றங்கள், அரசியலில் அனுகூலங்கள், புது பொறுப்புகளுக்கு வருவது, ட்ரஸ்டில் ஈடுபாடு செய்வது, சோஷியல் சர்வீஸ் செய்வது, தனிப்பட்ட நண்பர்கள் எல்லாம் சந்திக்காத இருந்த மேஷராசிக்காரர்கள் நல்ல நண்பர்கள் வட்டத்தில் ஏற்படுவது, நல்ல குழுக்கள் ஏற்படுவது, உங்களை சுற்றி எப்பொழுதும் ஒரு புன்முகத்துடன், ஒரு எப்பொழுதும் சந்தோஷத்துடன் இருக்கக்கூடிய சூழ்நிலை 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். பெரிய அளவுக்கு பண வரவு ஏற்படும். நலம், வீடு சம்பந்தப்பட்ட இதை வாங்கிவிட்டு அதை வாங்கிவிட்டு எல்லாவற்றிலும் அதிலிருந்து வருமானம் எடுப்பது எப்படி என்பதை ஆராய்ந்து அதற்கேற்ற மாதிரி உங்கள் திட்டத்தை மாற்றுவீர்கள். தரிசு நிலங்களில் கூட ஏதாவது ஓரளவுக்கு விளைவித்து அதன் மூலியமாக வருவாயை பெருக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த அந்யோன்ய குறைபாடு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். சுபகாரியத்தில் சிறு சிறு தடைகள் போனாலும் கண்டிப்பாக எப்பொழுதும் மேஷராசிக்காரர்கள் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வதும், பிரசித்தி பெற்ற அனுமன் கோயில்களுக்கு செல்வதும், வண்டி வாகனங்கள் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொள்வதும், தொலைதூரத்தில் இருந்தாலும் தாயாருடன், தந்தையாருடன், சகோதர சகோதரிகளிடெல்லாம் மனமிட்டு பேசுவதும், எல்லாம் செய்துவிட்டு திட்டுவதை மட்டும் தவிர்த்து கொள்வது நல்லது தரும். கிரகங்கள்லாம் அற்புதமாக இருந்தாலும் மன அழுத்தம் என்றால் வயிறில் செரிமானங்கள் சரியில்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இரத்தத்தில் பிபி, சுகர் பார்த்து கொள்வதும், துர்கை வழிபாடு, துர்கை மந்திரங்கள், துர்கை கவசங்கள், துர்கையுடைய பிரசித்தி பெற்ற கோயில், அது வாராகி அம்மனாக இருக்கட்டும், காளியாக இருக்கட்டும், சூலினியாக இருக்கட்டும், ரித்திங்கராக இருக்கட்டும், உக்கிர தெய்வ வழிபாடு, நரசிம்மரை கூட கும்பிட பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு சுபகாரியங்கள் எல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அதிகமாக நடைபெறும். அதிகமாக நிலம், அதிகமாக நகை, வண்டி வாகனங்கள், முதலீடுகள், ஷேர் முதலீடு, புது தொழில் தொடங்குவது, புது இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதெல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் களை கட்டுவார்கள். 2026ஆம் ஆண்டு அரசியலில் அதிக வெற்றிகளை பெறக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். திட்டமிட்டு எக்ஸிக்யூட் செய்யக்கூடிய அமைப்பு. படைப்பாளிகள், சினிமா துறையில் இருப்பவர்கள் பெரிய பேர் புகழ் பெறுவார்கள். ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் திடீரென்று அற்புதமான புகழை பெறக்கூடிய நல்ல காலகட்டம். அப்பொழுது எதில் கவனமாக இருக்க வேண்டுமென்றால், உங்களுடன் ஒரு வயது பெரியவர்கள் விஷயத்தில் கூட அவர்களுடைய தேகாரோக்கியத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக தாயார் தேகாரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். மனமிட்டு பேசுவதும், குடும்பத்தாருடன் தகராறுகள் வைத்து கொள்ளாமல் இருப்பதும், பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருப்பதும் நன்மை ஏற்படுத்தி தரும். குறிப்பாக ஹீமோகுளோபின், லோ பிபி எல்லாம் பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள்
ஹார்மோன் குறைபாடுகளில் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தும் என்பதை இந்த 2026ஆம் ஆண்டு கவனத்தில் கொள்வது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அற்புதமான காலகட்டம். கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இதை விட ஒரு அற்புதமான அமைப்பு வராது. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பல ஏற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த ஏற்றங்கள் பெரும் செல்வத்தை ஏற்படுத்தும். திடீரென்று இளம் வயதை சார்ந்த ரிஷபராசிக்காரர்கள் பெரும் முதலாளிகளாக ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். அதேபோல் ஸ்டார்ட் அப்பில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் திடீர் கோடீஸ்வரர்களாக ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். ராகவேந்தர் வழிபாடு, மகான்கள் வழிபாடு, காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலி போன்ற விஷயங்கள், கழுத்திலிருந்து மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு விஷயத்தில் கவனமாக பார்த்து கொள்வதும் தூக்கத்தை கரெக்டாக வைத்துக்கொள்வதும் மிக மிக முக்கியம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அதீதமான அனுகூலம் ஏப்ரல் மாதத்திலிருந்து ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தில் 1 நாள் 2 நாள் மருத்துவமனையிலிருந்து சீர் செய்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அதாவது திடீரென்று உடம்பு கெடும் என்ற அர்த்தமில்லை. ரொம்ப நாட்களாக ஏதாவது ஒரு தேக ஆரோக்கியத்திற்கு மருத்துவமனை பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டில் டப்புன்னு போய் முடித்து விடுவீர்கள். 1 நாள் டே கேர் சர்ஜரி, டே கேர் ஹாஸ்பிட்டலைஸ் எல்லாமே இருந்து புத்துணர்வு பெறுவீர்கள். காஸ்மெட்டாலஜி என்று சொல்வார்கள், அழகுபடுத்துவது அதிகமாக செய்து கொள்ளக்கூடிய ராசி இந்த வருஷத்தில் மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி கவனமாக பார்த்து கொள்வது முக்கியமான அமைப்பாக பார்த்து கொண்டால் போதும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு. உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு பழைய கடன்கள் பைசலாகி புதிய கடன் அமைப்பு ஏற்படுவதும், இல்லை என்றால் அப்பா இந்த கடனே வேண்டாம் என்று கடவுளுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்து எதையாவது விற்று விட்டாவது நிம்மதியாக இருப்போம் என்று ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ரசம் சோறு சாப்பிட்டாலும் போதும் என்ற முடிவுக்கு வரக்கூடிய ராசிகளில் மிதுனம் வருவதும், மறைமுக எதிரிகள் தொந்தரவு மாறுவதும், எதிரிகளெல்லாம் நட்பு பாராட்டுவதும், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும், இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, ஏற்றத்தின் அமைப்பை ஏற்படுத்துவதும், பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருந்தால் போதும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். திருமணத்தில் இருந்த தடைகள் உடனடியாக இந்த ஆண்டு ஆரம்பித்த உடனே இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் என்ற எந்த மாற்றங்கள் வந்தாலும் சந்தோஷமாக செய்து கொள்வது யோக பலத்தை பெறும். கண்டிப்பாக சனிக்கிழமையில் பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரையை தவிர உணவு கொடுக்க பிதிர் தோஷத்தில் இருந்த குழப்பங்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். கடகராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு, உங்களுக்கு பிடித்த குரு மிக மிக முக்கியம். இடது பக்க தேகாரோக்கியம், இரத்த ஓட்டத்தை தடைப்படுத்தக்கூடிய இரத்த நாளங்களில் குறைபாடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். இதயத்தை ஒரு முறை 30 வயது கடந்தவர்கள் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது முக்கியம். கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து பல விஷயங்கள் சித்திரை பிறந்தவுடன் அதீத மாற்றங்கள் நன்மைகள் பெறக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். அதுவரை சிறு சிறு தொந்தரவுகளெல்லாம் காணப்படும். அதே சமயம் இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் எல்லாம் பிரசித்தி பெறக்கூடிய ராசிகளில் கடகம் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். மகான்கள் தரிசனம், பெரிய மனிதர்கள் தரிசனமெல்லாம் ஏற்படுவது பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கூடா நட்பு கேடு விளையும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அரசியலில் இருப்பவர்களுக்கு திடீர் யோக பலத்தை
அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் கடகராசிக்காரர்கள் வருகிறார்கள். எனவே கடகராசிக்காரர்களுக்கு நட்பு விஷயத்தில் மட்டும் அதீத கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்களெல்லாம் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். உடற்பயிற்சிக்கு சிறிது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்தை கொடுப்பார் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எனவே நரசிம்மரை பிடித்து கொள்வதும் மிக மிக சிறந்த பரிகாரமாக காணப்படுவதை கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். சுபகாரியங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு நடைபெறக்கூடிய ஆண்டு 2026ஆம் ஆண்டு சித்திரையிலிருந்து 2027ஆம் ஆண்டு சித்திரை வரைக்கும் யோசிக்கக்கூடாது. எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு பரிபூர்ணமாக அனுகூலங்கள், ஏற்றங்கள், திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள், புதிய வரவுகள், பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வது, குடும்பத்தை விட்டு தொலைதூரத்துக்கு சென்று செட்டில் ஆகிறது, அதே போல் குடும்பத்தாருடன் செட்டில் ஆக வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். கண்டிப்பாக பயணங்கள் அதிகமாக வரும். அதுக்கேற்றவாறு எல்லாவற்றிலும் ரெடி செய்து வைத்துக்கொள்வதும், மாத்திரைகளெல்லாம் இந்த பயண பேக்கிலே முதலில் வைத்துக்கொள்வதும், எக்ஸ்பைரி டேட்டு கரெக்டாக இருக்கிறது என்று பார்த்து கொள்வதுமே அனுகூலம். விநாயகர் வழிபாடு, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், படபடப்பு, அதில் மட்டும் கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் யோக பலத்தை தரும். கண்டிப்பாக ஏப்ரல் 14 வரை அடக்கி வாசிப்பது 4 மாதம், அதாவது சிறிது அடக்கி வாசிப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் கண்டிப்பாக தை மாதத்தில் அதிகமாக நன்மைகள் பெறக்கூடிய ராசிகளில் சிம்ம ராசிக்காரர்கள் வருவார்கள். எனவே பிப்ரவரி 14ஆம் தேதி வரை, காதலர் தினம் வரை, ஆண்டு ஆரம்பித்ததிலிருந்து உங்களுடைய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி கொண்டு பிறகு ஒரு ஏப்ரல் 14 வரை பொறுமையாக அதை கொண்டு சென்று ஏப்ரல் 14க்கு பிறகு மீண்டும் ஃபுல் வேகத்துடன் செல்லக்கூடிய அமைப்பு பெரிய ஏற்றத்தை தரும். வாகனங்களை வித்தைகள் காட்டாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். உடற்பயிற்சி அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் சிம்ம ராசிக்காரர்கள் வருவார்கள். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் பொறுமையாக பேசுவது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோகத்தையும் அனுகூலத்தையும் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் சுபவிரயமாக மாற்றிக்கொள்வதும், வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, ஏதாவது ஒரு கிரெடிட் லோன் போட்டு வைத்துக்கொள்வது, வட்டி கட்டுவதெல்லாம் சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். வீண் விரயங்கள் என்பதனால் விலையுயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு. அதே சமயம் பழைய கடன்கள் பைசலாவது, வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தை ஏற்படுத்தி தருவது, பெற்றோர் பெரியோர்கள் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படுவதனால் நீங்கள் பலம் வருவது, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நினைத்த படிப்பு கிடைப்பது, பெரிய அளவுக்கு ஆச்சரியத்த அமைப்பு ஏற்படுவது, காதல் அமைப்பில் கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பது, அதே போல் நிறைய வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு செல்வது, ஞான மார்க்கத்துக்குண்டான அதிபதி கேது உங்கள் ராசியிலே இருப்பதனால் விநாயகரை பிடித்து கொள்வது, காரிய சித்தி மாலை சொல்வதெல்லாம் அனுகூலமான காலகட்டம். 2026ஆம் ஆண்டு முடிந்தால் பிள்ளையார்பட்டி போன்ற பிரசித்தி பெற்ற விநாயகர் ஸ்தலத்துக்கு செல்வது யோக பலனை தரும். பெருமாள் வழிபாடு எந்த பெருமாளாக இருந்தாலும் 108 திவ்ய தேசத்தில் எந்த பெருமாளை வேண்டுமானாலும் நீங்கள் தரிசனம் செய்யலாம். கோவிந்த நாமாவளி சொல்வது, நாராயணியம் என்று சொல்லக்கூடிய 100வது பாட்டை தொடர்ச்சியாக கேட்பதெல்லாம் யோகத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அலர்ஜி, ஓவாமை, மினரல் சப்ளிமெண்ட், கால்சியம் போன்ற விட்டமின் டி போன்ற பாதிப்புகள் தேகாரோக்கியத்தில் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிகளில் கன்னியா ராசிக்காரர்கள் வருவார்கள். ஸ்கின்னு தான் மிக முக்கியமாக நீங்கள் பார்ப்பீர்கள். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் கன்னியா ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் காணப்பட்டிருந்த
பிரச்சனை நிவர்த்தி ஏற்படுவது, பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படுவது, புது உறவுகள் வருவது, திருமண தடைகள் நீங்குவது, திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பானவர்கள் மர்மண அமைப்பு ஏற்படுவது, சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் எல்லாம் போனவர்கள் கூட மீண்டும் ஒன்று சேருவது, தொழிலமைப்பில் அனுகூலங்கள் காணப்படுவது, வேற்று மதத்தினரால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிகளில் கன்னியாராசிக்காரர்கள் காணப்படுவது, பழைய கடன்கள் பைசல் செய்வது, உள்ளூர் வெளியூர் கடல் கடந்து போய் தொழில் ஆரம்பிப்பது, விசாவே கிடைக்கல என்று மற்றவர்களுக்கு என்றாலும் கன்னியாராசிக்காரர்களுக்கு விசா போட்டு டிக்கெட்டு போட்டு அவர்கள் கூப்பிடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அனுகூலங்கள் பெரிய அளவு நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும். தெய்வ காரியங்கள் அதிகமான தெய்வ சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய ராசிகளில் கன்னியாராசிக்காரர்கள் வருவது தான் ஆச்சரியமாக இருப்பது கண்கூடாக பார்க்கலாம். குடும்பம் கண்டிப்பாக நீங்கள் முயற்சித்தால் அதில் எப்பேற்பட்ட பாதிப்பு இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படும். சரண்டராயிடுங்கள். கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி காட்டக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் மற்றவர்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஈகோவெல்லாம் விட்டுவிடுங்கள். ஈகோ எல்லாருக்கும் எதிர்க்கு. 4 பேர் நம்மளை பற்றி ஏதாவது உஸ்பேத்துவார்கள். உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு முக்கியம். பாசத்திற்கு முக்கியமானவர்கள் கன்னியாராசிக்காரர்கள். எனவே உங்கள் பாசத்தை மற்றவர்கள் உபயோகப்படுத்துவதற்கு விடவே விடாதீர்கள். அந்த விஷயத்தில் திருமண தடைகள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி. செட்டில் ஆகிட்டு தான் திருமணம் செய்வேன், 60வது கல்யாணம் வரைக்கும்லாம் வெயிட் பண்ணாமல் அந்தந்த காலகட்டத்திலே உடனடியாக திருமணம் செய்து கொள்வது இளைஞர்களுக்கும் சின்ன பெண்களுக்கும் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பதிவு உயர்வு நிச்சயமாக ஏற்படும். லாபம் சந்தோஷம் காணப்பட்டாலும் முதலீடுகளில் சில தவறுகள் கன்னியாராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஏற்படும். தேவையற்ற முதலீடுகள், வீடெல்லாம் கட்டுறதெல்லாம் சரியான கம்பெனியாக, நலம் தஸ்தாவேஜுகள்லாம் சரியாக இருக்கிறது என்று பார்த்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக காது மூக்கு தொண்டை விஷயத்தில் சிறிது கவனம். உங்களுக்கும் தேக ஆரோக்கியத்தில் தோல் நோய் விஷயத்தில், ஸ்கின் அலர்ஜி விஷயத்தில், ஜாயின்ட் பெயின் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். வாராகி போன்ற தெய்வ வழிபாடுகள், காளி, சூலினி, பிரித்திங்கிரா என்ற உக்ர தெய்வ வழிபாடில் வாராகி ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை துளாராசிக்காரர்களுக்கு கொடுப்பது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். உங்கள் வீடு பக்கத்திலே இருக்கிற வாராகி போனாலே போதும். அந்த கோயில் இருக்குதா, இந்த கோயில் இருக்குதா, தஞ்சாவூருக்கு போனோமா எல்லாம் பார்க்காமல் கண்டிப்பாக செய்வது ஏற்றத்தை தரும். அதே சமயம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம், பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசுவதும், அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 படிப்பதும், தெய்வ காரியங்கள், யாத்திரைகள், தெய்வ திருப்பணிகள், கோயில் கட்டுவது, கோயிலுக்கு இடம் வாங்கி கொடுப்பது, கோயில்களுக்கு உண்டான விளக்கு பொருள்கள் எல்லாம் வாங்கி கொடுப்பது, அன்னதானங்கள் செய்வதெல்லாம் அதிகமாக செய்வீர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அதீத ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிகளில் துளாராசிக்காரர்கள் வருவார்கள். பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி யோக பலத்தை தருவார்கள். வீடு புதுப்பிப்பது, சாதாரண 2 ரூமில் இருந்தவர்கள் கூட 4 ரூம் பெட்ரூமில் இருக்கக்கூடிய பெரிய வீடுகளுக்கு செல்வது, வீடு 1 மாடி கட்டியிருக்கிறோம் என்று இருப்பவர்கள் கூட 2வது மாடி 3வது மாடியெல்லாம் கட்டக்கூடிய அளவுக்கு பண வரவு வருவது, அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவது, ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படுவது, நிலம் வாங்குவது, நகை வாங்குவது, வைரம் வாங்குவது போன்ற விஷயங்களெல்லாம் அனுகூலித்து தரும். நிறைய டிராவல் அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் துளாராசிக்காரர்கள் வருவார்கள். சனி உச்சம் பெறக்கூடிய ராசி என்பதனால் உடற்பயிற்சி தயவுசெய்து செய்யுங்கள். உடற்பயிற்சி செய்ய செய்ய துளாராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் வராது. சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி என்பதனால் மன அழுத்தம் ஏதாவது நினைத்து கொண்டு குழம்பிக் கொண்டு இருப்பதில் வல்லவர்கள். எனவே உடற்பயிற்சியும் மெடிடேஷனும் அதிகமாக செய்வது இந்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து செல்வி சொல்வதற்காக ஒரு 20 நிமிடத்திலிருந்து ஆரம்பித்த உடற்பயிற்சிகள் பெரிய அளவுக்கு வெற்றிகளும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். தோப்புக்காரணம் அடிக்கடிக்கு போடக்கூடிய ராசிகளில் துலா ராசிக்காரர்கள் வீட்டில் குடும்பத்திற்காக கூட போடுங்கள். ஆனால் உங்களுக்கு உடற்பயிற்சிக்கு நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக அதீத முன்னேற்றம் நிச்சயமாக வரும். தொழில் மாற்றங்கள் வந்தால்
எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நிறைய நீர் குடிக்கக்கூடிய ராசி துலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். பசுமாடுகளுக்கு உணவளிப்பது, சிவாலயங்களில் அபிஷேக பொருள் வாங்கி கொடுப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் அதிக கவனமாக இருப்பதும், பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் போன்ற விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும் மிக மிக முக்கியம். எல்லா காரியமும் அனுகூலங்கள் காணப்படும். பெற்றோர் பெரியோருடைய தாத்தா பாட்டி, மாமா மாமி, அத்தை மாமா என்ற உறவுகளில் அவர்களுடைய தேகாரோக்கியமும் அவர்களுக்கும் உங்களுக்கும் தர்க்கமில்லாமல் பார்த்து கொள்வதும் நன்மை ஏற்படுத்தி தரும். அதீத முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் தர்க்கங்கள் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் வண்டி வாகனத்தில் கவனமாக செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். ரொம்ப நாட்களுக்கு பிறகு எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். புது டெக்னிக்கை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் வருவார்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசி காணப்படுவது ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பணவரவு அதீத நம்பிக்கை ஏற்படும். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நிறைய முதலீடுகள் செய்வதில் கண்டிப்பாக அனுகூலங்கள் ஏற்படும். மஞ்சள் வகை, அதாவது தங்கம், ஆபரணங்களை அதிகமாக விலைக்கு வாங்கக்கூடிய, எங்கிருந்தாலும் கிஃப்டாக வருவதற்கு உண்டான அமைப்பு விருச்சிகத்துக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருப்பவர்கள் அந்த நாட்டு சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு இருங்கள். யாராவது ஏதாவது சொல்கிறார்கள் என்று சோஷியல் மீடியாவிலெல்லாம் உங்களுடைய குரலை போட்டுவிட்டு அந்த ஊரில் சட்டத்திற்கு நீங்கள் பாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். எந்த மதத்தினராக இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் சோஷியல் மீடியாவில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசி தலைவர்கள் கண்டிப்பாக தங்களுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை 2026ஆம் ஆண்டு நிலைநிறுத்தி கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக சிவன் பார்வதி வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம். வில்வத்தை கொடுக்க கொடுக்க, பச்சரிசி மாவு கொடுக்க கொடுக்க அனுகூலங்கள் ஏற்படும். பிபி, சுகர் போன்ற விஷயத்தில் அதீத கவனம். வாய்க்கட்டுப்பாடே இல்லாத ராசி யார் என்றால் தனுசு ராசிக்காரர்களும் தான். அதுவும் ஸ்வீட்டை பார்த்து விட்டால் பாய்ந்து விடுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 35 வயது கடந்த தனுசு ராசிக்காரர்கள் உணவு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தாருடன் நிறைய மனத்தாங்கள்லாம் மாறக்கூடிய அமைப்பு ஜனவரியிலிருந்தே ஏற்படும். பயணங்கள், லாபங்கள், முதலீடுகள், அனுகூலங்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் கண்டிப்பாக சித்திரைக்கு பிறகு அந்யோன்யம் அதிகரிப்பது எல்லாம் ஏற்படும். திடீரென்று மன அழுத்தங்கள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், விசா போன்ற பிரச்சனை, வேறு நாட்டில் செட்டில் ஆகிறது, இரத்த பந்த உறவுகளுக்கு உதவி செய்வது, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் பெறுவது, குடும்பத்தில் புது உறவுகள் வருவது, கணவன் மனைவிக்கு உண்டான மனத்தாங்களுக்கு தீர்வது, தொழில் ரீதியாக பெரிய அமைப்பு ஏற்படுவது, தொழிலில் இருந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது, லாபம், சுபவிரயங்கள் அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் தனுசு ராசிக்காரர்கள் வருவார்கள். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படும். கொடுத்த வாக்கு பிரமாதமாக குடும்பமும் வெளியிடமும் உத்தியோகத்திலும் ஏற்றம் பெறும். பெரிய அளவுக்கு வழக்கறிஞர்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு பதவி உயர்வுகளை பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமை மாறக்கூடிய அமைப்பு, வாகனங்களில் நல்ல அமைப்பு கிடைக்கக்கூடிய ராசி. அர்த்தாஷ்டம சனியில் இருக்கிறீர்கள் என்பதனால் உடற்பயிற்சி மட்டும் செய்யாமல் இருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மட்டும் யோசித்து கொள்ளுங்கள். கால்வலி, கைவலி,
முதுகு வலி, சுளுக்கு என்று உடம்பு ஃபுல்லாக வலி வலி என்று சுருண்டு படுத்துக்கொள்வதில் தனுசு ராசிக்காரர்கள் வல்லவர்கள். எனவே தனுசு ராசியை சார்ந்த அவர்களுடன் இருப்பவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அவர்களை எப்படியாவது உத்வேகம் பண்ணி, ஏனென்றால் ஒரு வாட்டி 48 நாள் தொடர்ச்சியாக உடற்பயிற்சி செய்து விட்டார்கள் என்றால் காலம் முழுவதும் செய்யக்கூடியதில் வல்லவர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். பல்லு, தொண்டை பகுதிகள், வாய்ப்பகுதிகளில் அதீத கவனமாக இருப்பதும், விநாயகர் வழிபாடு, மகான்கள் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தருவதும், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி குருஸ்தலம் உங்களுக்கு மிக மிக விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, 7.5 சனியுடைய பரிபூர்ண விலகலெல்லாம் உங்களுக்கு வந்து விட்டதனால் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். வாகனங்களில் மட்டும் வித்தைகள் காட்டக்கூடாது. வார்த்தைகளில் நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அவருக்கு இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன் என்று நட்பு விஷயத்திலோ உறவு விஷயத்திலோ ஒருவரை பற்றி தவறாக பேசுவது மகரத்திற்கு அவச்சொல் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும், சட்ட சிக்கல் ஏற்படும். எனவே யார் எதை லகரி வஸ்தை பயன்படுத்தி பேசக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் உங்களை உஸ்பேத்தி வார்த்தைகளை பிடுங்கி உங்கள் எதிரிகளுக்கு விநியோகித்து விடுவார்கள். கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். யோக பலன்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். புது தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வாகனங்களில் வித்தைகள் கூடாது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது எப்படா வாகனத்தில் தவறு செய்வீர்கள் என்று பார்த்து கொண்டே இருப்பார். வாகனங்களில் கோபத்துடன் ஓட்டுவது, கட்டடிப்பது, வீலிங் செய்வதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து விஷயத்தையும் மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். அதேபோல் எப்பொழுதும் காரிய சித்தி மாலையை கேட்க கேட்க ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். லாபம், முதலீடுகள், அனுகூலம், பணவரவுக்கு உத்தரவாதம் ஏற்படுவது, சுபகாரியங்கள், புத்திர சந்தானம், திருமண அமைப்பு, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, ஆடை ஆபரணம் வாங்குவது, கௌரவம் கிடைப்பது, விருதுகள் கிடைப்பது, மாநில விருதுகள் கிடைப்பது, மத்திய விருதுகள் கிடைப்பது, கடல் கடந்து விருதுகள் கிடைப்பது, உங்களுடைய பேர், உங்களுடைய தீசிஸுக்கெல்லாம் பாராட்டு கிடைப்பது, சாதாரண சின்ன பசங்கள் கூட பெரிய அளவுக்கு கோடீஸ்வரர்கள் ஆகிறதெல்லாம் மகர ராசிகளில் அதிகமாக ஏற்படக்கூடிய அமைப்பு. சோம்பல் இல்லாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் முன்வைத்த எந்த தொழிலும், தெரியாத தொழிலில் கூட தைரியமாக இறங்கி பல பேர்களுக்கு, ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயரக்கூடிய காலகட்டம் 2026ஆம் ஆண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜம்பர் கிடைக்கக்கூடிய அற்புதமான பம்பர் என்று சொல்வார்கள். நீங்கள் ஜம்பிங் பண்ணக்கூடிய அளவுக்கு உயர்த்த ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு 2026ஆம் ஆண்டு. அடிவயிறு, தோல் பகுதி மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நரசிம்மரை பிடித்து கொள்வதும், உக்கிரம் வீரம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதும், நரசிம்மர் காயத்ரியை கேட்பதும், நரசிம்மர் கோயில்களுக்கு வெல்லம், அதேபோல் சுக்கு, அதேபோல் ஏலக்காய் என்று பானகத்துக்கு கொடுக்க உங்கள் வாழ்க்கை பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். 7.5 சனியின் தாக்கத்தில் இருக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உடற்பயிற்சி மட்டும் மறக்காமல் செய்து கொள்ளுங்கள். கழிவு பாதை, முதுகுத்தண்டு வடம், முகத்தில் உள்ள உறுப்புகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது முக்கியம். அதே சமயம் பணவரவு அற்புதமாக ஏற்படும். தொழில் ரீதியாக மாற்றங்கள் வந்தாலும் சந்தோஷ மாற்றங்கள் காணப்படும். குடும்பத்தில் புது வரவுகள் ஏற்படுவது கண்படுவாக பார்க்கலாம். ஜூன் மாதத்திற்குள்ளாக குடும்பத்தில் நல்ல வரவுகள், மருமகள் வருவது, மருமகன் வருவது, குழந்தைகள் வருவது, பேரக்குழந்தைகள் வருவது என்று அனுகூலங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு பெற்றுத்தரும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக என்ன செய்கிறோம் என்று தெரியாத கும்பராசிக்காரர்கள் விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு உங்கள் ஸ்டேட்டஸ்
உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதீதமாக ஏற்படக்கூடிய ராசிகளில் கும்பராசிக்காரர்கள் வருவார்கள். எத்தனை முறை ஃபெயில் ஆகியிருந்தாலும் இந்த தடவை விடாதீர்கள். 2026ஆம் ஆண்டு யோகத்தை தொழில் கொடுப்பது, வியாபாரம் கொடுப்பது, படிப்பு கொடுப்பது, தொழிலுக்கு உண்டான மூலதனத்தை கொடுப்பது, பார்ட்னர்ஸ் கிடைப்பது, இன்வெஸ்ட்மெண்ட் கிடைப்பது, படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை, இந்த தடைன்னு கேட்டுக்கொண்டிருந்த கும்பத்திற்கு தடையெல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு 20 அரியஸ் இருந்தாலும் முடிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும். தொழிலில் அதிக முதலீடுகள் கிடைக்கக்கூடிய ராசிகளில் கும்பராசிக்காரர்கள் வருவார்கள். கண்டிப்பாக புது தொழில் தொடங்குவது, எல்லா விதமான சிக்கலையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய அனுகூலங்கள் பெறக்கூடிய ராசிகளில் கும்பம் நிச்சயம் உண்டு. ஆக மொத்தத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் கும்பம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக மேஷத்திலிருந்து கடைசியாக வருவது 12வது ராசி மீன ராசிக்காரர்கள். உங்கள் ராசியில்தான் ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி சனி இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடிவயிறு, முதுகு, கழிவுப்பாதை, பாதம் வரைக்கும் உள்ள நகத்தில் வரைக்கும் உள்ள உறுப்புகளில் அதிக கவனம். விநாயகர் தான் எல்லாத்திற்கும். விநாயகரை பிடித்து கொள்வதும் அனுமனை பிடித்து கொள்வதும் எளிய தெய்வ வழிபாடுகள் உங்களை மேன்மையடைத்தும். ஒரு தெய்வத்தை கும்பிடுகிறீர்களோ இல்லையோ என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது கண்டிப்பாக உடற்பயிற்சி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உடற்பயிற்சி விடாமல் இருக்கக்கூடிய மீனம் ஜெயத்தை ஏற்படுத்தும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. வயிற்று உபத்திரம் சிறிதாக இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்ப்பஸ்திரீகள் மருத்துவர்கள் சொல்வதை கண்டிப்பாக கேட்பது முக்கியத்துவத்தை கொடுக்கும். கர்ப்பஸ்திரீகள் அபிராமியில் இருக்கக்கூடிய 73வது பாடலை குழந்தைகள் பிறக்கின்ற வரையில் சொல்வது உத்தம பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய நட்பு விஷயத்தில் அதீத கவனம். குலதெய்வ கோயில் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகங்கள் வைத்து கொள்ளுங்கள். அதீத லாபங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, விவசாயத்தை பெறுவது, ஃபார்மிங் செய்வது, முதலீடுகள் செய்வது, ஷேரில் பண்ணுவது, ஒரு தொழில் இருந்தாலும் திடீரென்று ரிஸ்க் எடுப்பது, பல தொழிலில் முதலீடு செய்வது, நல்ல நண்பர்கள் கிடைப்பது, கடல் கடந்த பயணங்கள் பெறுவது, கப்பல் பயணங்களை மேற்கொள்வது, பெரிய அளவுக்கு சந்தோஷம், பெரிய அளவுக்கு கேளிக்கை, பெரிய அளவுக்கு நம்பிக்கை எல்லாம் ஏற்படும். மீனராசிக்காரர்களுக்கு டக்கு எல்லா விதமான சுபகாரியமும் 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் பிறந்தவுடன், ஏப்ரல் மாதத்திலிருந்து 1ஆம் தேதியிலிருந்து நிறைய விஷயங்கள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். விட்டுவிடாதீர்கள். அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள், பக்கத்து வீட்டு சொன்னார்கள் எல்லாம் இல்லை. முன் வைத்த காலை பின் வைக்காமல் முன்னோக்கி செல்லுங்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வது, ஆடை ஆபரணங்கள் சேர்வது, முதலீடுகள். கண்டிப்பாக நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மோகம் இருக்கும். அந்த மோகம் கண்டிப்பாக தீரும். தெய்வ வழிபாடுகள் ஏற்படும். மகான்கள் ஆசீர்வாதம் ஏற்படுவீர்கள். காசி போக வேண்டும், அயோத்தியா போக வேண்டும், கேதார்நாத் போக வேண்டும், மலை கோயில்கள் போக வேண்டும், அங்கே தங்க வேண்டும், கோயில் திருப்பணிகள் செய்ய வேண்டும், உழவார பணிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான அமைப்பு ஏற்படும். ஜோதிடம் பயில வேண்டும், ஆன்மீகத்தில் வேத பாடங்கள் கற்றுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் வரப்பிரசாதத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஜென்மசனி என்பதனால் உடற்பயிற்சியை மட்டும் விடாமல் இருக்கக்கூடிய மீனம் பெரிய அளவு வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். காரிய சித்தி மாலை சொல்வதும், அனுமன் சாலிசா கேட்பதும், கோளறு பதிகத்தை சொல்வதும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். கடல் கடந்த அதீத தொழில்களை செய்யக்கூடிய ராசிகளில் மீனம் வரும். வேற்று மதத்தினரால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிகளில் மீனம் வரும். கடல் கடந்து பெரிய ஸ்தாபனங்கள், அதே போல் கடல் கடந்து செட்டில் ஆகிட்டு தாய்நாட்டில் வந்து சேர வேண்டும் என்று நினைத்தாலும் அதிலும் வெற்றி பெறக்கூடிய ராசிகளில் மீனம் வரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அற்புதமான காலகட்டம். அத்தனை தடைகளும் தவிடுபொடியாக்கி முன்னோக்கி செல்லக்கூடிய காலம். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், புதுசாக யூடியூப் எல்லாம் தொடங்கக்கூடிய வெயிட் பண்ணி இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் டக்கென்று ஆரம்பிப்பார்கள். இதுவரை
மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு உடைய பலன்களும் அதற்குண்டான வருடத்திற்கு உண்டான எல்லா எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.